ஸ்ட்ரென்த் கம்பேரிசனில் பார்க்கும்போது நம்ம கிரேட்டோஸுக்கு ஏகப்பட்ட ஃபீச்சர் சொல்லிட்டே போகலாம். க்ரீக் காட்ஸ் கூட ஃபைட் பண்ணதாக இருக்கட்டும், அவன் ஹாஸ்பிட்டல் தாரையும் ஓடியன் டெஸ்ட் பண்ணதாக இருக்கட்டும், ஹெய்ம்டரை டெஸ்ட் பண்ணதாக இருக்கட்டும், ஏன் பிரிட்ஜை வந்து மூவ் பண்ணதாக இருக்கட்டும், 9 ரூம்ஸை ஹோல்ட் பண்ணுற டெம்பிளை ஃப்ளிப் பண்ணதாக இருக்கட்டும், இது மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர் சொல்லிக்கிட்டே போகலாம். இதே நம்ம டேண்டே சைடு பார்க்கும்போது வந்து டேண்டே சைடு அந்தளவுக்கு ஃபீச்சர் வந்து தெளிவாக காமிச்சது. ஆனால் டேண்டே கிட்டேயும் பார்த்தீங்கன்னா வந்து உண்மையிலே ஒரு இன்சென்ட் ஸ்ட்ரென்த் தான் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து முண்டூஸ் கூட ஃபைட் பண்ணியிருப்பார். அவருடைய சின் டெவில் ட்ரிகர் ஃபார்முக்கு போகும்போது அவருடைய ஸ்ட்ரென்த் இன்னும் வந்து மல்டிபிள் ஆகிறத நம்ம நோட்டீஸ் பண்ணியிருக்கலாம். யூரிசன் கூட ஃபைட் பண்ணியிருப்பார். அப்புறமேட்டு பிரிட்ஜில் கூடிய வந்து கப்பல் ஆஃப் டைம் டிஃபீட் பண்ணியிருப்பார். இந்த மாதிரி நம்மளும் வந்து சொல்லிட்டே போகிற அளவுக்கு ஃபீச்சர் வந்து டேண்டே சைடு இருக்குது. ஆனால் டேண்டே சைடை கம்பேர் பண்ணும்போது கிரேட்டோஸ் கிட்ட கொஞ்சம் அதிகமாக ஃபீச்சர் இருக்குன்னு சொல்லலாம் ஸ்ட்ரென்த் வைஸில். ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் கிரேட்டோஸால் லைட்னிங் அளவு ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆக முடியும். ஆனால் லைட் ஸ்பீடு அளவுக்கு ரியாக்ட் பண்ண முடியும் தவிர அவரால் லைட் ஸ்பீடு அளவுக்கு ட்ராவல் ஆக முடியாது. வெறும் லைட்னிங் ஸ்பீடு தான். இதே டேண்டியை பொறுத்த வரைக்கும் டேண்டி இஸ் மேசிவ் ஃபாஸ்டர் அண்ட் லைட். அவரால் லைட் செகண்டில் எனிமீஸை ஃபோல்டு பண்ண முடியும். ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் டேண்டே இஸ் மோர் தென் கிரேட்டோஸ். வெப்பன்ஸ் வைஸ் பார்க்கும்போது கிரேட்டோஸ் கிட்ட எக்கச்சக்கமாக இருக்குது. பிளேட் ஆஃப் கேவோஸ், லெவேத்தன் ஆக்ஸு, ட்ராப் இன் ஸ்பியர், பிளேட் ஆஃப் ஒலிம்பஸ், இது மாதிரி ஏகப்பட்டது சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது. இன்னும் ஹெர்ம்ஸ் லெக் இருக்குது, மெடுசா ஹெட் இருக்குது, ஹெர்குலஸோட கார்னெட் இருக்குது, இது மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. பட் ஐகானிக் வெப்பன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பிளேட் ஆஃப் கேவோஸ் அண்ட் லெவேத்தன் ஆக்ஸ். இதை டேண்டே சைடு பார்க்கும்போது டேண்டே கிட்ட சொல்லிக்கிற அளவு தான் வந்து அவர்கிட்ட வெப்பன்ஸை இருக்குது. ரெபலியன் ஸ்வாட் இருக்குது, டெவில் ஸ்வாட் டேண்டே இருக்குது, அண்ட் தென் ஸ்பார்டா பிளேட் இருக்குது, அவருடைய ஃபேமஸான ஐகானிக் வெப்பன். அண்ட் தென் அவர்கிட்ட இருக்க எபோனி அண்ட் ஐவரி இருக்குது. பட் டேண்டேயோட ஐகானிக் வெப்பன்ஸும் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு கிரேட்டோஸ் அப்படின்னு. பட் வெப்பன்ஸ் வைஸ் பார்க்கும்போது கிரேட்டோஸ் இஸ் டாமினேட்டிங். எபிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் கிரேட்டோஸ் கிட்ட ஸ்பாட் அண்ட் ரேஜ் இருக்குது. இந்த டைமில் கிரேட்டோஸ் டேமேஜ் எவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக பூஸ்டடும் வந்து அவருக்கு பெயினே ஃபீல் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் அவருடைய பேட்டில் ஐக்கு சொல்லலாம். கிரேட்டோஸ் மிட் ஃபைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆப்போனன்ஸோடைய ஸ்டைலுக்கு அண்ட் எபிலிட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகிடுவார். அண்ட் தென் கர்ஸ் அண்ட் மேஜிக் ரெசிஸ்டன்ஸ். கிரேட்டோஸால் எந்த ஒரு கர்ஸையும் மேஜிக்கு ஈஸியாக நலிஃபை பண்ணிட முடியும். ஈவன் த காட்ஸால் மேஜிக்கை கூட இவரால் வந்து ரெசிஸ்ட் பண்ண முடியும். இதே டேண்டே சைட் பார்க்கும்போது டெவில் ட்ரிகர் இருக்குது, சின் டெவில் ட்ரிகர் இருக்குது, அண்ட் தென் எக்ஸ்ட்ரீம் ரீஜெனரேஷன் உங்களுக்கு தெரியும், குயிக் சில்வர். இதை யூஸ் பண்ணி டேண்டேவால் டைமை வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு ஸ்லோ பண்ண முடியும். இது கிரேட்டோஸ்க்கு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக இருக்கலாம். அந்த என்னுடைய ஃபாஸ்டர் அண்ட் லைட் ஸ்பீட் அட்டாக்ஸை வச்சு ஈஸியாக வந்து டாஜ் அண்ட் ரிஃப்ளெக்ஸ் பண்ணுவார் எனிமீஸோட அட்டாக்ஸை. டியூரபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் கிரேட்டோஸ் இஸ் எ மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஏகப்பட்ட காட்ஸ் கூட டயர்டே ஆகாமல் ஃபைட் பண்ணியிருப்பார். ஒலிம்பிஸ் காட்ஸ் ஆகியிருக்கட்டும், நார்ஸ் மித்தாலஜியில் வந்து தார் கூட ஃபைட் பண்ணியிருப்பார். கிட்டத்தட்ட ஹெல்லுக்கு போயிட்டு வந்திருப்பார். பிளேட் ஆஃப் ஒலிம்பஸில் குத்து வாங்கியும் அவர் சாகாமல் உயிர் பொழைச்சிருப்பார். கிரேட்டோஸோட ஃபிசிக்கல் டியூரபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்கும், அதே மாதிரி அவரோட மென்டல் டியூரபிலிட்டி அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். அவரை சீக்கிரமாக யாராலையும் மேனிபுலேட் பண்ணவே முடியாது. டேண்டேக்கு என்ன தான் டியூரபிலிட்டி சைடில் வீக்கராக இருந்தாலுமே ஆனால் அவருக்கு ஹேக்ஸ் அண்ட் ரிஜெனரேஷன் மேசிவ்லி ஹையர். கிட்டத்தட்ட டெட்பூலோட 200 மடங்கு ரிஜெனரேஷன் ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கலாம். அதனால் டியூரபிலிட்டி வைஸ் 2 பேருக்கும் டை தான். பேட்டில் பொறுத்த வரைக்கும் கிரேட்டோஸ் பீஸ்டாக இருந்தாலுமே அவர் எனிமீஸை எப்போவுமே அண்டர்ஸ்டிமேட் பண்ணி ஃபைட் பண்ண மாட்டார். இதே டேண்டே சைட் பார்க்கும்போது டேண்டே எப்போவுமே அண்டர்ஸ்டிமேட் பண்ணி தான் ஃபைட்டே பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபைட்டை என்ஜாய் பண்ணுவார் தவிர சீரியஸாக ஃபைட் பண்ண மாட்டார். இதனால் ஒரு ஷார்ட் பேட்டிலில் அட் எ டைமில் சடனாக நடக்கும்பொழுது கிரேட்டோஸ் தான் வந்து 10ல் 6 பேட்டில் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது. இதே லாங் பேட்டில் அண்ட் தென் ஒவ்வொருத்தருடைய பவர்ஸோ 2 பேருக்கும் தெரிஞ்சிருந்துச்சுன்னா டேண்டே ஒரு லாங் பேட்டிலில் டஃப் சான்சஸ் இருக்குது டேண்டே 6 out of 10 வின் பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், கிரேட்டோஸ்க்கு டேண்டேக்கு சண்டை வச்சா யார் ஜெயிப்பா? ஃபேரான கமெண்ட்ஸை கீழே கமெண்ட்டில் தெரிவிக்கலாம். நான் உங்களை வேற ஒரு வீடியோ செஞ்சுக்கிறேன். பாய் பாய்.